பையன் வந்து படிக்கவே மாட்டேங்கிறான், கான்சன்ட்ரேஷனே இல்லை, மெமரியும் இல்லை அப்படின்னு ஒரு பெற்றோர் ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறதுங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவரே ஒரு நிறைய விஷயங்களை சொன்னார். மற்றபடி வேறு எதுவும் டைவர்ஷன்லாம் கிடையாது, மொபைல் டிவி அந்த மாதிரியான டைவர்ஷன்லாம் கிடையாது சார். அவன் வந்து நல்லா முயற்சி பண்ணுறான், நானும் எவ்வளோ தான் சொல்கிறேன், நல்லா முயற்சி பண்ணுறான். சரி, இவனுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவன்கிட்டே நிறைய அனலைஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவனை டைவர்ஸ் பண்ணி நான் கொண்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சு, நான் இப்போதைக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அவனை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ நான் நிறையா பேரண்ட்ஸ் யோசிக்கிறது என்னென்னா, நிறைய கம்பேரிசன் இருக்கும். ஒரு கிளாஸில் நிறையா எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க, நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு டைவர்ட் ஆகிருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஃபேமிலி பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு மொபைல் டிவி காற்று ஏதோ ஒன்று சினிமா ஏதோ ஒரு டைவர்ட் ஆன சில பசங்க வந்து சுத்தமாக அதில் கவனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நல்லா டேலண்டடான பையங்களாக இருப்பாங்க. ஆனால் அவனை ஏதாவது ஒரு விஷயம் டைவர்ஷன் பண்ணியிருக்கோம். அதை நமக்கு தவிர்த்துக்கிறது ஒன்று நல்லது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் சில பசங்க வந்து அதில் கொஞ்சம் மெமரி கொஞ்சம் வீக்னஸாக இருப்பாங்க, இல்லை கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். அதுக்காக நம்ம அவனை விட்டுற முடியாது. அவங்க திறமையை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுடைய மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு அவங்கள ரொம்ப வந்து அடிக்கடி கம்பேர் பண்ணி அவங்க மனசை கண்டிப்பாக உடச்சிடக்கூடாது. அது ஒன்று. ப்ளஸ் அவங்களுக்கு வேறு ஏதாவது தனித்திறமைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த கிரிக்கெட்டில் வந்து ஒருத்தர் பேட்டிங் பண்ண ஒருத்தர் இருப்பார், பவுலிங் ஒருத்தர் இருப்பார், கீப்பிங் ஒருத்தர் இருப்பார். இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்ச நபர் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், பேட்டிங், பவுலிங், கீப்பிங். இப்போ பேட்டிங் நல்லா பண்ணுறவர் வந்து நம்ம பவுலிங் போட சொன்னால் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் அவருக்கு அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் படிக்கிற டயத்தில் வந்து என்னுடைய ரூமில் வந்து ஒரு 3 பேர் இருந்தோம். 3 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் இன்னொரு பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு 12, 1 மணி வரையும் வந்து படிப்போம். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு படிப்போம். ஆனால் ஒரே ஒரு பையன் வந்து எப்படின்னா, நைட்டு ஒரு 9 மணி வரை தான் படிப்பாப்புல. காலைல திரும்ப 6 மணிக்கு எந்திரிச்சு ரொம்ப கூலாக தூங்கிட்டு காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு படிப்பாப்புல. ஆனால் நாங்கள் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட அந்த பையன் தான் நல்ல மார்க் எடுத்திருந்தா, என்னுடைய மார்க் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இது வந்து நாங்கள் வந்து முயற்சி பண்ணாமல் இல்லை, நாங்களும் கான்சன்ட்ரேஷன் கவனிக்கிற தன்மை, மெமரி எல்லாம் ஓரளவு முயற்சி பண்ணுறோம். நாங்கள் வந்து அதுக்கான புரிஞ்சு படிக்காமலாம் இல்லை, புரிஞ்சு தான் படிக்கிறோம். எங்களுக்குன்னு உள்ள இது அவ்வளோதான். நாங்கள் அதை படித்தோம். அந்தளவுக்கு எங்களுக்கு என்ன தகுதியோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிடுது. அவருக்கு என்ன தகுதியோ அதுக்கேற்ற மாதிரி அவர்களோட படிப்பு நல்லபடியாக கிடச்சிது. அதனால் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வேறு எதுவும் டைவர்ஷன் இருக்காங்கிறத கவனிச்சுட்டு, பசங்க என்ன தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன திறமையை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஊக்குவிக்கிறதுல நம்ம எந்த தடையும் போட்டக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய வசதிகள் இருக்குது. அந்த காலத்தில் அந்த மாதிரியான வசதிகள்லாம் கிடையாது.